team Cryonics from the Department of Electronics and Communication System. As a young innovator, we feel very proud to participate in this Smart India Hackathon 2025. And எங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஆப்போசிட் கண்ட்ரியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து they can send their drones to monitor our Indian assets and destroy those things. For this problem statement, we are going to give a solution of neutralizes and soft skill this drones. இதுக்காக நம்ம வந்துட்டு as a team first year, second year, third year, a combination of hardware and software both கம்பைன் பண்ணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இயர்லேருந்தே வந்துட்டு ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட்டு. பட் எப்படி பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியல. நிறைய ஹேக்கத்தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஹேக்கத்தான்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு ஷார்ட் கமிங்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு இப்போது எஸ்ஐஹெச் வரைக்கும் வந்துருக்கும். நான் வந்து எஸ்ஐஹெச்சுக்கு வந்து நியூ பிகினர். என் சீனியர் பார்த்து தான் நானே இன்ஸ்பயர் ஆகி டீமுக்குள்ளே வந்தேன். என் இன்ட்ரெஸ்ட் இருந்தவொடனே மென்டர்கிட்ட போய், சார் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு டீமில் போடுங்கன்னு கேட்டதுக்கு அவரும் என் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி அவரும் என் டீம் தேர்ட் இயர் டீமுக்குள்ளே போட்டு நாங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டீமில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஜூனியர் சீனியர் வேறுபாடு இல்லாமல் ஒரு ஈக்குவலாக என்கிட்ட என் ஐடியா அவங்க ஷேர் பண்ணுறாங்க, அவங்க ஐடியா நான் ஷேர் பண்ணுறேன், ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து எங்கள் டீம் செலக்ட் ஆகி பை 6th we are going to விசாகப்பட்டினம். ஸோ நாங்கள் எல்லாமே எக்ஸைட்டடாக ஜாலியாக இருக்கோம். We are from team IONXS. நாங்கள் வந்து இந்த வருஷம் 2025 SIHக்கான கிராண்ட் ஃபினாலேக்காக செலக்ட் ஆகிருக்கோம். எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, சர்வேலன்ஸ் அண்டர் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ். இப்போ வந்து நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்க நம்மளோட ஆர்மி மேன்ஸ் வந்து லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமான வெதர் கண்டிஷன்ஸில் சர்வேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நாங்கள் இப்போ இருக்கிற சொல்யூஷன்ஸை விட அட்வான்ஸ்டான மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி அட்வான்ஸ்டான சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட் அண்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கிராண்ட் ஃபினாலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் இயர்ஸையும் எங்கள் டீமில் ஆட் பண்ணி நாங்கள் எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். எனக்கு ஹேக்கத்தான்னா என்னென்னே தெரியாமல் தான் நான் காலேஜ்குள்ளே வந்தேன். என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் என்னோட சீனியர்ஸும் தான் ஹேக்கத்தான்னா என்ன, அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. என்னோட ஃப்ரெஷ் மைண்டும் சீனியர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து தான் இந்த ஐடியா. அண்ட் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ரூக்கி போகிறோம் December 5th. அந்த அன்னைக்கு போய் அங்கே என்ன லேர்ன் பண்ண போகிறோம், அங்கே என்னெல்லாம் கற்றுக்கிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டட். ஹாய், திஸ் இஸ் டெட்டிக்ஸ் அண்ட் தீஸ் ஆர் மை டீம்மேட்ஸ். ஸோ எங்களோட ஐடியா பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ் வந்து 2023 இந்த ஐடியா வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். டில் டேட் வரைக்கும் இந்த ஐடியாவை இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்கள் டீம்மேட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் இதுக்கான ஒர்க்ஸும் சரி, அதுக்கான ரிசர்ச் R&D ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் மூலிமா நாங்கள் வந்து கேதர் பண்ணி இந்த ஐடியாவை வந்து இப்போது நாங்கள் இந்த SIHல வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ எங்களோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ் வந்து அனிமேஸ் கார்ட்டூன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குது. ஸோ ஏன் அது மூலயமா ஒரு எஜுகேஷனலாக நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். ஸோ ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ் வந்து அந்த கார்ட்டூனை வச்சது அதிகமாக வந்து எப்படி அவங்களோட ஹேபிட்ஸை கற்றுக்குறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ் வந்து அதிகமாக அந்த அனிமே பார்த்து அவங்களோட ஹேபிட்ஸை வந்து எடுத்துகிட்டு நல்ல விஷயமாகவும் கற்றுக்கலாம், கெட்ட விஷயமாகவும் கற்றுக்கலாம். ஸோ எங்களோட வெப்சைட் மூலயமா அவங்க நல்ல விஷயத்தை கற்றுக்கணுக்காக நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப அடிக்டிவ் ஆக முடியாது. இது வந்து ஒரு மேலோட்டமாக போர் அடிக்கும் போது லெசனாக கற்றுக்கிற மாதிரி இந்த போரிங் இதையும் தவிர்த்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் 80% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ரிமைனிங் 20% வந்து நாங்கள் SIHல போய் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா SIHக்கு போகும்போது நம்ம எப்போவுமே ஃபுல் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஏன்னா அங்கே போய் அவங்க சேஞ்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். அண்ட் மோர் ஓவர் இந்த பேக் எண்டில் வந்து நாங்கள் LLM எல்லாம் கால் பண்ணி அதை பேஸ்டாக நாங்கள் கேம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம். அண்ட் வி ஹேவ் டன் தட் இம்ப்ளிமெண்டேஷன். அண்ட் மோர் ஓவர் it's a non-addictable game as we have implemented less animation to be educational and learning purposes. Hi, we are Trash Farmers. So I am the TL and these are my fellow mates. ஸோ எங்களோட ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, காலேஜ் வந்த ஃபஸ்ட் இயரில் ரிப்பிட்டேஷனாக நாங்கள் கேட்ட ஒரு வேர்டு என்னென்னா ஹேக்கத்தான்ஸ். ஹேக்கத்தான் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம ஒரு ரியல் வேர்ல்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். ஆக்சுவலாக ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இங்கே சூஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக. நாங்கள் என்ன பார்த்தோம்னா, ஒரு கார்பேஜ் கலெக்டர்ஸுக்கு வந்து இப்போ வரைக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப் இல்லை. ஸோ அது ஒரு ஆப் மூலமாகவோ வெப் ஆப் மூலமாகவோ ஒரு ஸ்ட்ராங்கான சொல்யூஷன் கொண்டு வரணும்னு தான் பண்ணோம். ஃபஸ்ட் இயரில் நாங்கள் SIH 2024 இன்டர்னல் ஹேக்கத்தான்ஸை கிளியர் பண்ணோம். ஆனால் எங்களால் அடுத்த ரவுண்டை வந்து கிளியர் பண்ண முடியலை. இது மூலயமா நாங்கள் வெளி காலேஜஸில் நடந்த நிறைய ஹேக்கத்தான்ஸில் நாங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம், பூட் கேம்ப்ஸ்லாம் அட்டன் பண்ணோம். பட் நாங்கள் எதுலேயுமே ஜெயிக்கல.
ஆனால் நாங்கள் ஒன்று கெயின் பண்ணோம், அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக நாங்கள் எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணோம், எங்களோட ப்ரெசன்டேஷனை அப்கிரேட் பண்ணோம். அதே மாதிரி SIH 2025 நடந்த இன்டர்னல் ஹேக்கத்தானை கிளியர் பண்ணோம். ஃபெயிலியராக நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக பார்க்குறோம். ஏன்னா இந்த ஃபெயிலியர் மூலியமாக நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணோம். அண்ட் நிறையா அதர் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அது மூலியமாக டெக்னிக்கலாகவும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம். We are going on 5th December to Delhi. So we are going on December 5th to Mohali and we are so excited.